கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி 687 ட்ரா நம்பர், அதாவது ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 687 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் இன்னும் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்கள இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் அவங்க போடுற கெஸ்ஸிங் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 858. ஓகேங்களா? இதில் நம்ம கரெக்டாக எடுத்து வந்திருப்போம். பட் ஆனால் அதுக்கு நாளே 8 வந்திருக்கும். அதாவது சி போர்டில் 8 வந்திருக்கும். அதனால நம்ம எடுத்த நம்பர் 9 ஹைலைட்டாக கொண்டு வந்தோம். 9 ஹைலைட்டாக கொண்டு வந்தோம், 8ஐயுமே கொண்டு வந்தோம், 5ஐயுமே கொண்டு வந்தோம். இந்த 3 நம்பரையும் கொண்டு வந்தோம். பட் ஆனால் இந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர். 995 இப்படி எடுத்துருப்போம். நம்ம செட்டு டபுள்ஸ்ன்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்திருப்போம். சொன்ன மாதிரி நம்ம எப்படி எடுத்தோம்னா 858க்கு பதிலாக 995 எடுத்தோம். இதில் 5 பாஸு 2 9 மட்டும்தான். நம்ம 8 எடுக்காமல் விட்டுட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அங்கே தான் நமக்கு ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. நம்ம எடுத்த செட்டு அப்படி பார்த்துக்கிட்டோம்னா 858க்கு பதிலாக 995 எடுத்தோம். அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா ஏபி ஏசி பிசிஏல 48 எடுத்திருக்கோம், 99 எடுத்திருக்கோம், அடுத்து 05 எடுத்திருக்கோம். இந்த மாதிரி செட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட் வின்னை தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். நமக்கு ஹைலைட்டாக கிடச்ச நம்பர் 9, 5, 8 இந்த 3 நம்பர் தான். ஓகேங்களா? இந்த 3 நம்பர் நம்ம ஹைலைட் பண்ணது 9ஐயும் 5ஐயும் தான். ஏன்னா இங்கே நாளே சி போர்டில் 8 உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் அதை நம்ம பெருசாக காமிக்கலை, பெருசாக கொண்டு வரல. பட் ஆனால் அவே நல்லா பெருசாகவே இந்த மாதம் ரீஎன்ட்ரியாகவே கொண்டு வந்துட்டான். அதுதான் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. ஓகேங்களா? ஓரளவு கொஞ்சம் பக்காவாக உள்ள நம்ம இறங்கிட்டோம்னா கரெக்டாக ஓரளவுக்கு ஒரு தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் இப்போ நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் அதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காருண்யா லாட்டரி 687 ட்ரா நம்பரை வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 413. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 413. ஓகேங்களா? அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 806. நம்ம மறுபடியும் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்த ஒரு நம்பர் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு தட்டு சூப்பராக தட்டி வரலாம், மிஸ் ஆயிடுச்சு. அது இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 673. எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 3 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 673. ஓகேங்களா? இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்துக்கோங்க. நான் முதல் நம்பரை வச்சு அப்படி அடிக்க மாட்டேது, அதுக்கு தான் 3வது நம்பரை கொண்டு வரேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மறுபடியும் டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 078. ஓகேங்களா? 078. அதுக்கடுத்து 5th ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 04957. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அப்படி இல்லைன்னா 443. 443 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்துக்கோ, நம்ம லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 413 806 673. ஓகேங்களா? 673 078 049
5 2 7 அளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிங்க் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பேருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் கண்டிப்பாக நம்மளோட ஒரு செட்டு வின் ஆகும். ஓகேங்களா? ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 41. ஓகேங்களா? 38 64 17 14 80 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7508. அவ்வளோதான் நண்பர்களே. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இது என்னுடைய கெஸ்ஸிங் தான். ஓகே, நம்ம கெஸ்ஸிங் குரூப்பில் வரக்கூடிய ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் எப்படினாலும் நாளைக்கு ஒரு அடி இருக்குது, இதில் ஒரு வின்னிங் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 4 1 3 8 6 4 1 7 1 4 8 0 7 5 0 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். என்னுடைய கெஸ்ஸிங் நான் சொல்லிட்டு இதில் எந்த நம்பர் எடுத்து எதில் வரும்ன்ற ப்ளே பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா கேஎல் சாட்டு சி உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எப்பவுமே நம்ம கொடுப்போம் இல்லையா, தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட். இதில் எனக்குமே ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 491. ஓகேங்களா? அது எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 573. செகண்ட் ஒன் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 858 வச்சு 04 01 2025 ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு சாட்டு தான். அதிகபட்சமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் அதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏ போர்டு பார்த்துக்கிட்டோம்னா 8, பி போர்டு 5, சி போர்டு 8. இதில் ஏ போர்டு 8 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7, பி போர்டு 5 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1, சி போர்டு 8 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் மறுபடியும் 8 இல்லைன்னா 4. இது மட்டும் 2 செட்டு. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிசி. ஓகேங்களா? 4 டிஜிட்டு பாக்ஸாக போட்டால் 24 செட்டு வரும் 4 டிஜிட்டை ட்ரை பண்ணால். ஆனால் அது நம்ம சும்மா ஏனோ தானே கொடுக்கக்கூடாது இல்லையா, ஓரளவு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா கொடுக்கலாம். கொடுத்தோம்னா 4 டிஜிட்டையே பாக்ஸாக போட்டால் சிம்பிள் தான் நண்பர்களே. ஒரு செட்டு வந்து 6, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ 4 24 24 நம்பர் வரும். ஓகேங்களா? உங்கள் சைடு, உங்கள் ஊர் சைடு எவ்வளோ வின்னிங் வந்து எவ்வளோ தர்றாங்க, அதோடைய டிக்கெட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோன்றதையும் கமெண்ட் பண்ணி அதுக்குரிய வின்னிங்கை போடுங்க. நம்ம பெஸ்ட்டாக பார்த்து பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு நல்ல ஆளை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்
8 நமக்கு வந்தனால ஃபஸ்ட் டைம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3. அதுக்கு அடுத்தாப்புல 5 வந்துச்சுன்னா நம்ம 1 எதிர்பார்க்கலாம். மறுபடியும் இங்கிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த மாதம் ஏன் 8 வரிசையாக வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நாள் வந்துருக்கு இல்லையா 8. போன மாதம் நமக்கு வந்து 8 என்ட்ரி கொடுக்கல, அதனால தான் இந்த மாதம் 8 வருது. ஃபாரின் நம்பர் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே 8 தூக்கலான்னு பார்த்தோம், அவன் இப்போயே ஒரே குரூப்பாக கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8க்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தான். ஓகேங்களா? 317 கூட 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சாக தான் பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் உங்களுக்கு எதாவது கெஸ்ஸிங் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.